நாம இந்த வாழ்க்கையில அத்தியாவசிய தேவைக்கு ஓடி, அப்புறம் ஏன் ஓடுறோம்? எதுக்காக ஓடுறோம்ன்னு தெரியாமயே ஓடிட்டு இருக்கோம்ல. ஹாய் வீவர்ஸ்! இன்னைக்கு நாம வி டாக்கீஸ்ல பேச போற படம் தனுஷ் நடிப்பில் மற்றும் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் இட்லி கடை. ராஜ்கிரண் தன்னோட சொந்த ஊர்ல சின்ன இட்லி கடை நடத்திக்கிட்டு வராரு. அந்த இட்லி கடை தான் அந்த ஊருக்கே அடையாளமா இருக்கு. ராஜ்கிரண் மகனான தனுஷ் தன்னோட அப்பாவோட இட்லி கடைய பெரிய லெவல்ல இந்த கடைய பெருசு பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. அதற்கான முயற்சியும் எடுக்கிறாரு. தன்னோட அப்பா போலவே ஆகணும்னு கேட்டரிங் முடிச்ச தனுஷ் அந்த ஊரை விட்டு வெளியூருக்கு வேலைக்கு போறாரு. என்னதான் தனக்கு விருப்பம் இல்லாட்டியும் தன்னோட மகன் ஆசைப்படுறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அனுப்பி வைக்கிறாரு ராஜ்கிரண். மிஷினால என்ன வேணாலும் செய்யலாம். ஆனா கை பக்குவம் வரணும்ல. அது மனசுல இருந்து வரணும். வருஷங்கள் ஆகுது. தனுஷ் நினைச்ச மாரியே ஃபாரின்ல ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஹெட் செஃப்பா வேலை செய்றாரு. என்னதான் காரு, பணம், புகழ்னு இருந்தாலும் அவரு நினைச்ச மாரி வாழ்க்கை அமையல. அந்த ஊர்ல இருந்த சுதந்திரமும், மன அமைதியும் அவருக்கு கிடைக்கவே இல்ல. இதற்கிடையில தனுஷ் வேலை செய்யற ஹோட்டல் ஓனர் சத்யராஜோட பொண்ணு ஷாலினி பாண்டேவை காதலிக்கிறாரு. சத்யராஜ் மகளான ஷாலினி பாண்டேவும் தனுஷ காதலிக்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்படுது. ஆனா ஷாலினி பாண்டேவோட அண்ணன் அருண் விஜய்க்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. முழுக்க நம்ம கம்பெனிக்கு வந்ததுக்கு 15% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரயா நீ. கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குங்கிற நிலைமையில ராஜ்கிரண் இறந்து போறாரு. தன் அப்பாவோட இறுதி காரியத்தை முடிச்சிட்டு திரும்பி வரன்னு பேங்காக்ல இருந்து தன் சொந்த ஊருக்கு போறாரு தனுஷ். தன் கணவர் இருந்து போன துக்கம் தாழ முடியாம அவரோட அம்மாவும் இறந்து போறாங்க. ஆனா என்ன நடந்தாலும் கல்யாணம் நின்னு போச்சுன்னா தன்னோட கௌரவத்துக்கு குறை ஏற்படும்னு சத்யராஜ் நிர்பந்தம் பண்றாரு. You're the best. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த தனுஷ் திருமணம் வேண்டான்னு தடுத்து நிறுத்திடுறாரு. இன்னொரு பக்கம் தன் அப்பாவோட இட்லி கடைய எடுத்து நடத்துறாரு தனுஷ். தனுஷ் வெற்றிகரமா அவங்க அப்பாவோட இட்லி கடையை எடுத்து நடத்தினாரா? அவருக்கு நின்னு போன கல்யாணம் திரும்பி நடந்துச்சா? அருண் விஜய்க்கும் தனுஷ்க்கும் இருந்த மோதல் என்ன ஆச்சு? அப்படிங்கிறது தான் மீதி கதை. தள்ளிக்கங்க. படத்தோட ஹீரோ தனுஷை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி டைரக்டர் தனுஷை பத்தி தான் நிறைய பேச வேண்டியது இருக்கு. ஏன்னா படத்தோட ஸ்கிரீன் பிளே அப்படி எடுத்துக்கிட்ட கதைக்களத்துல எமோஷனல் கனெக்ஷன்ஸ் எப்படிலாம் கையாளலான்றத இயக்குனர் தனுஷ் மிக பிரம்மாண்டமா கையாண்டிருக்காரு. அதுல வெற்றியும் பெற்றிருக்காரு. தன்னோட தலைமுறையின் அடையாளமா இருக்கக்கூடிய அந்த இட்லி கடையை பத்தி பேச வர இந்த கதைக்களத்துல திரைக்கதை எங்கேயும் போர் அடிக்காம அழகா நகர்ந்துகிட்டு போகுது. அடுத்ததான் இந்த படத்தோட டைலாக்ஸ் நம்மளே அறியாம நிறைய இடத்துல கைத்தட்ட வச்சுது. இந்த படத்துல வர நிறைய வசனங்கள், குறிப்பா அகிம்சையை பத்தி ராஜ்கிரனும் சரி, அதுக்கப்புறம் வர காட்சிகள்ல தனுஷும் சரி பேசுற வசனங்கள் எல்லாமே ரசிக்கும்படியா இருந்துச்சு. லைஃப்ல நம்ம பண்ற வேலையை ரசிச்சு பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெரிய பிசினஸ் மேனா இருக்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் இட்லி சுடுறதா கூட இருக்கலாம். ஆக்டர் தனுஷை பத்தி என்ன சொல்றதுன்னே தெரியல. ஒவ்வொரு படத்துக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் காட்டுறாரு. இந்த படத்துல முருகன்ற கேரக்டர்ல பக்காவா புரிஞ்சிருக்காரு தனுஷ். குறிப்பா பேங்காக்ல வேலை செய்யும் போது மன நிம்மதியே இல்லாம எதுக்குடா வேலை செய்யணுங்கிறத ஈஸியா கன்வே பண்றதாகட்டும், ஊருக்கு வந்துட்டு யாருமே ஏன் கூட பழக்க மாட்டாங்க, தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் நம்ம தான் பாத்துக்கணும், அதை கோட்டை விட்டோமேன்னு நினைக்கும் போதும் சரி, அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் வேற லெவல். இவருக்கு போட்டியே நித்யா மேனன். 2 பேரும் போட்டா போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. தள்ளிக்கங்க. ஏப்பா முருகா, அந்த பொண்ணு கயல் யாரு? உம்பிட்டு வேலை செய்து ஒக்காளி கொமட்ல குத்துனானா? சரி, இவங்க தான் எப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் சத்யராஜ் ஆகட்டும், பார்த்திபன் ஆகட்டும், சமுத்திரகனி ஆகட்டும், வடிவுக்கரசி ஆகட்டும், ராஜ்கிரண் ஆகட்டும், அவங்களுக்கு கொடுத்த கதாபாத்திரத்தை அவங்களால எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சிறப்பா செஞ்சிருக்காங்க. அருண் விஜய் இந்த கதாபாத்திரத்துக்கு அவர் ஒத்துக்கிட்டதுக்கு பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே தயங்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரையும் அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு. சூப்பர்யா, சரியான வேலைக்காரயா நீ. இந்த படத்துல இன்னும் பல ஸ்பெஷல் மென்ஷன் கேரக்டர்ஸ் இருக்கு. உதாரணமா ஷாலினி பாண்டே, இளவரசு, பிரிகிதா, கீதா கைலாசம் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் ரசிக்கும்படியா இருந்துச்சு. படத்தோட சினிமோட்டோகிராஃபர் கிரண் கௌஷிகோட ஃப்ரேம்ஸ் கதைக்கு என்ன தேவையோ அதை தெளிவா கொடுத்துருக்கு. ஜி.கே. பிரசன்னாவோட எடிட்டிங் பக்காவா கட் பண்ணி இருக்குன்னே சொல்லலாம். இது எல்லாத்த விட பெரிய ஹீரோ ஒருத்தர் இருக்காரு. அவரு தான் படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜி.வி. பிரகாஷ். நிறைய இடத்துல மனசு தோன்ற மாதிரி பிஜிஎம்லாம் மனுஷன் எப்படி போட்டாருன்னே தெரியல. அந்த அளவுக்கு சாங்ஸும் சரி, ரீ ரெக்கார்டிங்ஸும் சரி, சாங்கோட பிளேஸ்மெண்ட் சரி அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ்: இந்த படத்தோட கதை மற்றும் கதைக்களம், நேர்த்தியான திரைக்கதை, ரசிக்கும்படியான வசனங்கள், இயக்குனர் மற்றும் கதாநாயகன் தனுஷ், கதாபாத்திர வடிவமைப்பு மற்றும் பின்னணி இசை. படத்தோட ஸ்டண்ட் காட்சிகளை பத்தி சொல்லியாகணும். பீட்டர் ஏன் மாஸ்டர் அவ்வளோ பிரமாதமா பண்ணியிருக்காரு. படத்தோட நெகட்டிவ்: நல்ல கதைக்களம், நல்ல திரைக்கதை, ஆனா இந்த படம் ஜென்சிக்கு கனெக்ட் ஆகுமான்றது தெரியல. இந்த படத்தோட டீப்பர் லேயர்: ஒரு தலைமுறையின் அடையாளம் அதன் சாதனையில் இல்லை, அது அடுத்த தலைமுறைக்கு விதைக்கும் நம்பிக்கையில் இருக்கிறது. இதுதான் இந்த படத்தோட சாராம்சம்.
ஃபைனல் வெர்டிக்ட். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபீல் குட் படம் பார்த்த மாதிரி எனக்கு திருப்தியா இருக்கு. சின்ன இட்லி கடை தான், ஆனா அதுக்குள்ள பெரிய வாழ்க்கை பாடங்கள் பதிஞ்சிருக்கு.